வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு தரமான வெப்சீரிஸ். இந்த ரெண்டு வெப்சீரிஸே நீங்கள் பார்த்து முடிக்கும் போது சும்மா அப்படி ஒரு ஃபீலை கொடுக்கும். ரெண்டுமே மஸ்ட் வாட்ச் வெப்சீரிஸு. ஒன்று தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா, இன்னொன்று தமிழ் டப்பிங்கில் கிடையாது. இதெல்லாம் தமிழ் டப்பிங்கில் விட மாட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு வெப்சீரிஸுமே ஒர்த்துப்பா. நீ சொல்கிற படங்கள் வெப்சீரிஸ்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல அது ஓடிடி என்னன்னு சொல்லுற மாதிரி சில பேர் டென்ஷன் ஆகுறீங்க. இந்த ரெண்டுமே நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குதுப்பா. ஓப்பனிங்கே ஓடிடி என்னன்னு சொல்லிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு தமிழ் டப்பிங்கில் இருக்கிறத பார்த்துருவோம். கர்மா அப்படிங்கிற வெப்சீரிஸ். நீ பார்த்த வேலை என்பது கர்மாவா, உன்னை குருமா போடாமல் விடாதரா, உன்னை சும்மா விடவே விடாதுன்னு திருப்பி எப்போ வேணாலும் வந்து அட்டாக் பண்ணுங்கிறது தான் இந்த சீரிஸ் சொல்ல வர கருத்து. அதை ஏகப்பட்ட ட்விஸ்ட் கலந்து சொன்னது தான் இந்த சீரிஸில் சூப்பராக இருக்கிற விஷயம். இதில் மொத்தமாக 6 எபிசோட் இருக்குது. ஒரு மினி சீரிஸ் தான் இது. இதில் கதை என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்கிறாரு, மிகப்பெரிய கடனாளியாக இப்போ இருக்கிற. அப்படி கடன் தொல்லை இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடன் கொடுத்தவன் கால் போட்டு கத்துறது மட்டும் கிடையாது, கடத்தி கொண்டு போயிட்டு பக்கத்தில் ஒருத்தனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா கண்ணு முன்னாடி காட்டவும் சாவு பயத்தை காட்டான், அப்புறமா சாவு பயத்தை காட்டான் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு பயம் காட்டி விட்டான். ஸோ இன்னும் 1 மாதம் உனக்கு டைம் தரம்பா, வாங்கின காசு மொத்தத்தையும் நீ கொடுத்துட்டேன்னா உன்னை விட்டுருவேன், இல்லைனா பக்கத்தில் ஒருத்தனை பார்த்து ஆப்ரேஷன் நடந்தது அதே மாதிரி தான் நீ வாங்கின கடனுக்கும் உடம்புல இருந்த பார்ட்ஸ் எல்லாம் நான் உருவிப்பேனா, இதுதான் உனக்கு நடக்கும். ஸோ 1 மந்த் உனக்கு டைம் இருக்குன்னு சொல்லி அனுப்புற. அப்படி இப்போ காசுக்கு என்ன பண்ணலாம், காசு இல்லைனா அடுத்த மாதம் நம்ம கணிரஞ்சல் போஸ்டர் அடிச்சிருவாங்களே, என்ன பண்ணலாம்னு இப்போ டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த சமயம் தான் ஒரு பிளானை போடுறாரு. ஸோ அந்த பிளான் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அவர் மட்டும் பிளான் போட்டால் பரவாயில்ல, வர ஒரு எபிசோட்லையும் ஒருத்தர் விதவிதமாக பிளான் போடுவாங்க. இது ஒட்டுமொத்தமாக கனெக்ட் ஆகி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகளோட இந்த கர்மா யார் செஞ்ச வேலை திரும்பி அவங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுறது தான் இந்த வெப் சீரிஸ். அண்ட் டைட்டிலே சொல்லியிருக்கிற மாதிரி கர்மா, நீ செஞ்ச தப்புங்கிறது உனக்கு திரும்ப கன்ஃபார்ம் வரும். அந்த ஆப்புங்கிறது சில பேருக்கு லேட்டாக வரும், சில பேருக்கு உடனே நடந்துடும். ஆனால் நீ செஞ்ச வேலை அப்படியே உனக்கு ரிட்டர்ன் ஆகுது. உறுதி. எனக்கு 2வது எபிசோடில் ஓஹோ இப்படி தான் கனெக்ட் பண்ண போறீங்களா, புரிஞ்சிருச்சு. ஆமாம், இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 3வது எபிசோடில் மொத்தமாக முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காதே, இன்னும் 3 எபிசோடு என்ன இழுக்க போறீங்களான்னு நினச்சேன். இருங்க பாய், அதுக்கப்புறம் தான் நாங்கள் மொத்த கதையும் சொல்ல போகிறோன்னு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள், இப்போ நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போக 4வது 5வது 6வது 3த்துலேயும் பெரிய வேலைப்பாடுகள் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் பார்த்த விஷயங்களை, அந்த குட்டி விஷயங்கள் அது போகிற போக்கில் கடந்திருப்போம், அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கடைசியில் சொல்லுவாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இது எனக்கு வந்து இந்த ஹார்ட் டேன்னு ஒரு கொரியன் படம் இருக்குது, அதை தான் லைட்டாக ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா அதில் வர ஹீரோ வந்து கெட்டவன், அவன் ஐயோ அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையாக மாட்டிக்கிட்டானே, எப்படி தப்பிக்க போகிறான்னு அவன் மேலே பாவலாம் பட மாட்டான். ஏன்னா அவன் பார்த்த வேலையே கொஞ்சம் வில்லங்கமான வேலை தான். ஆனால் அதில் நம்ம எப்படி தப்பிச்சாங்கிற அந்த ஒரு டென்ஷனை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதில் வர ஹீரோவும் 1ஆம் நம்பர் முடிச்ச வைக்கி, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவன் இவ்வளோ பெரிய பிரச்சனை லாக் ஆகிட்டானே, எப்படி சமாளித்து வெளியே வருவான்? அவன் ஃப்ராடுகார பையன்தான். ஆனால் என்னென்ன ஃப்ராடுகளெல்லாம் பண்ணி வெளியே வர போகிறாங்கிற அந்த ஒரு டென்ஷனை மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் காட்டின குட்டி மூமெண்ட்ஸ்லாம் எதையுமே வேஸ்ட் பண்ணலங்க. எல்லாம் 4வது 5வதுல இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. இது பெருசாக உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணுற மாதிரி தோணும். ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் கடைசியில் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுங்கிற மாதிரி 4வது 5வதுல தான் பெரிய வேலைகள்லாம் நல்லா பார்த்தாங்க. அண்ட் டாக்டராக வர அந்த பொண்ணு கேரக்டர், அந்த பொண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபீல், நான் நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்கலடான்னு அந்த பொண்ணு அப்படி கோவப்பட்டு கத்துற இடம், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அந்த பொண்ணுடைய புருஷன் கேரக்டர் உண்மையாகவே எங்கேயுமே ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான் சார். ஆனால் அவன் சும்மா அப்படி மணிரத்னம் படத்தில் வர மாதிரி ஒரே ஒரு லைன் தான் பேசுவான். ஆனால் நச்சுன்னு அப்படி சுற்றியால் அடிச்சா மாதிரி பேசுவான். அப்படி அவன் பேசுகிற விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த 2 டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, இன்னொரு டாக்டர் இருக்கிறார், கன்னடிக்கார டாக்டர், லைட்டாக ப்ளே பாய் கேரக்டர். அவன் பார்க்குற வேலைலாம் கொஞ்சம் வில்லங்கமாகவும் இருக்கும். அவன் கோவப்பட்டு ஒரு இடத்துல கத்துவான், அது குபீர் சிரிப்பு மூமெண்ட்டு. இதில் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு போடுற பிளான் கிடையாது. ஓப்பனிங் நான் சொன்னேன், கடங்காரன் அந்த கடன் அடைக்கிறதுக்காக என்ன வேலை பார்த்தான்னு, அது மட்டும் கிடையாது. ஒரு எபிசோடில் ஏகப்பட்ட பேர் என்னென்னமோ பிளான் போடுவாங்க. இவங்க பிளான் அவங்களுக்கு, அவங்க பிளான் இவங்களுக்கு, இவங்க பிளான் இவங்களுக்குங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குமா. இது மொத்தத்தையும் பார்க்குற நமக்கு தான் அடங்க ஒக்கா என்னடா இப்பெல்லாம் வேலை பார்க்குறீங்கிற மாதிரி எக்ஸைட் பண்ணும். சின்ன பிரச்சனை சார், கடனாளியாக இருக்க ஒருத்தன் கடன் அடைச்சானான்றதுல ஆரம்பிச்சு கர்மா எப்படிலாம் வேலை செய்து பார்த்தியா பையாங்கிற மாதிரி போக கனெக்ட் பண்ணி கடைசியில் முடிக்கும்போது அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிதுரா. அண்ட் இதில் எல்லா கேரக்டர்ஸும் அவங்க கோவப்பட 100% நியாயம் இருக்குது. அதனாலேயே அவங்க கோவப்படுற மூமெண்ட்ஸ்லாம் சில இடங்களில் அவங்க கோவங்கிறது ஒரு மாதிரி ஜாலியாக நமக்கு ஃபீல் ஆகும், சில இடங்களில் அவங்க கோவங்கிறது நீ கோவப்படுமா, நீ செய்கிறது தப்பே இல்லாமான்னு தோணும். ஸோ எல்லாரோட கோவப்படுற மூமெண்ட்ஸில் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம். சரிப்பா, ஃபேமிலியாக பார்க்கலாமா, தமிழ் டப்பிங்கில் வேறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன் எல்லா கேரக்டர்ஸும் கோவப்படுறதுக்குன்னே ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்குதுன்னு. அந்த கோவம் என்பது சீ எறும்பு மாடே, சீ நாயே, சீ பண்ணி இப்படிங்கிற மாதிரி திட்டதாக இருக்காது. போகிற போக்கில் ரோஜா பூ மாலை டைலாக்ஸ் தான் ஓவரால் இருக்கும். ஒரு எபிசோட்லேயும் ஒரு 7 to 8 இடமாச்சு கன்ஃபார்ம் திட்டுவாங்க. அந்த மாதிரி சீன் என்பது லைட்டாக ஆரம்பித்து அது ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி சீனுங்கிறது பெருசாக இல்லை. ஆனால் கெட்ட வார்த்தை என்பது அது இல்லாமல் ஒரு எபிசோடும் கிடையாது. ஒன்றுத்துலையும் விதவிதமாக திட்டுவாங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மஸ்ட் வாட்ச் சீரிஸ். 2வது சீரிஸ் டோன்ட் கம் ஹோம். இந்த சீரிஸை பற்றி நான் பேசணும்னு ரொம்ப நாளாக இருந்தேன். நல்ல வேலை கர்மாங்கிற அப்படி பயங்கரமான சீரிஸும் மாற்றிச்சா. ஸோ அதோட சேர்ந்து இதுவும் ஈக்குவலான பயங்கரமான சீரிஸ். ரெண்டுமே மஸ்ட் வாட்ச் சீரிஸாக சொல்லணுங்கிறதுனால இதை பற்றியும் பேசணும் முடிவு
முடிவுக்கு வந்துட்டேன். அண்ட் இதுவுமே ஒரு மினி சீரிஸ் தான்ப்பா, 6 எபிசோடு தான், டக்குன்னு முடிச்சு விட்டுலாம். இதில் கதை என்னன்னா, ஹீரோயினும் அவங்க பொண்ணும் இப்போ அவங்க புருஷன் கூட சண்டை போட்டதுனால அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்து இருக்கிறாங்க. அவங்க அம்மாலாம் கிடையாது, இப்போதைக்கு பாழடைஞ்ச பங்களா மாதிரி அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம இனிமேல் இருக்க போகிறோம், புருஷன் கூட நான் போக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ ஹீரோயினும் அவங்க பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துருக்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி சில வினோதமான விஷயங்கள் இருக்குது. மொதல் எபிசோட் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது, ஆஹா ஏதோ பாழடைஞ்ச பங்களாவில் வந்து மாட்டிக்கிட்டாங்களோ, இங்கே வேற பழிவாங்க துடிக்கிற ஏதோ பழைய ஆத்மா இருக்குதோங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக திகில் கலப்புற மூமெண்ட்ஸாக தான் ஃபஸ்ட் எபிசோடில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க அம்மா ரூமில் ஏதோ சீக்கிரட்டான சில விஷயங்கள் இருக்குது, அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கேரக்டர் அவங்க குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வினோதமான விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குங்கிறது நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுவாங்க. இங்கே புருஷன் கூட நடந்த சண்டையினால இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கே புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹீரோயினோட பொண்ணு காணாமல் போயிட்டா. ஏன்டா ஆல்ரெடி நானே பிரச்சனையில் இருக்கேன், இப்போ புது பிரச்சனையாக என் பொண்ணை வேற காணாமல் போயிட்டாளா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த காணாமல் போன பொண்ணை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் மொத்தமாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சீரிஸ். ஃபர்ஸ்ட் எபிசோடில் அந்த ஹாரர் வைப்பில் செம்மையாக செட் பண்ணி, ஆஹா இந்த பங்களாவை பார்த்தாலே பயம் வருது, அதில் வேற இவங்க எப்படி திகில் கலப்புற மாதிரியே கொண்டு போகிறாங்களேங்கிற மாதிரி நல்லா அப்படியே ஹாரர் வைப்பில் செட் பண்ணாங்க. ஆனால் செகண்ட் எபிசோடில் அப்படியே தூக்கி வாரி போடுற மூமெண்ட்டாக வேற ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவானுங்க. அந்த 2 வரைக்கும் கூட ஓகே சார், அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டருக்குள்ளே வருவாங்க. அந்த விஷயங்கள்லாம் போக போக அப்படியே பில்ட் பண்ணி கடைசியில் செம்மையாக முடிச்சாங்க. ஹீரோயினுக்கும் அவள் பொண்ணுக்கு இருக்கிற அந்த பாண்டிங் காட்டுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மர்மமான விஷயங்களை ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும்னு இன்ட்ரெஸ்டிங்காகவே அடுத்தடுத்து கொண்டு போனாங்க. அதில் இந்த விஷயத்தை விசாரிச்ச ஒரு போலீஸ் கேரக்டர், அவங்களும் கர்ப்பமாக இருப்பாங்களா, அதனால இந்த ஹீரோயினோட நிலைமை இவங்களுக்கு புரியும். தன்னோட பொண்ணு காணாமல் போயிட்டா, அவளை கண்டுபிடிக்கணும்னு அவள் ஏக்கத்தில் இருக்காங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இவங்க தான் நல்லா புரிஞ்சுப்பாங்க. மற்ற போலீஸ்காரங்க கூட இதெல்லாம் ஒரு பெரிய கேஸே இல்லைங்க, நார்மல் கேஸ் அப்படியே விட்டுருங்கிற மாதிரி அவங்க அசால்ட்டாக பார்ப்பாங்க. இவ கர்ப்பமாக இருக்கிறதுனால தன்னுடைய குழந்தைக்கு என்ன ஆச்சோன்ற டென்ஷனில் இருக்கிறா, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி தான் இந்த கேஸில் அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அந்த போலீஸ் கேரக்டர் ஒட்டையிற இடம், அவள் போட்டு அடிக்கிற இடம்லாம் எப்பா அந்த கேரக்டர் சூப்பராக கொண்டு போய் முடிச்சிங்கிறாங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் கேட்குற ஒரு விஷயமும் ஏன்டா அப்படி நடக்க விட்டீங்க, ஏன்டா அப்படி நடந்துச்சு அப்படின்னு அவள் கோவப்படுற இடம், அவள் கோவப்படுற இடத்தோட நம்ம ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிடுவோம். நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ணலப்பா, ஆனால் 3வது 4வது 5வது 6வது 4 எபிசோடும் சும்மா ஃபயர் மோட்ல தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத, ஆஹா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒன்று அப்படின்லாம் சொல்ல வரல, நம்ம பார்த்த விஷயங்கள் தான் இதுலையும் இருக்கும். ஆனால் அதை வேறு மாதிரி லிங்க் பண்ணி அதை கடைசியாக முடிக்கும் போது நமக்கு அப்படியே ஏய் என்னடா செம்மையாக முடிச்சிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துரும். அதுலேயும் எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதில் நியாயம் இருக்குங்க. இவன் வில்லன், இவன் ஹீரோ, இவன் செய்கிறது நல்லது, இவன் செய்கிறது கெட்டது அப்படிங்கலாம் இல்லை. அந்த எமோஷனலான முடிவுங்கிறது ஒருத்தனை எந்த அளவுக்கு சைக்கோத்தனமாக ஆக்குங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எமோஷனலாக முடிவு எடுக்கும் போது அங்கே நான் நல்லவன் கெட்டவங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே கட்டு. எமோஷனலாக எனக்கு இது தேவைப்பா, ஒரு தடவை நான் மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு தடவை அதை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டில் எனக்கு இது வேணும் அப்படின்னு அடம்பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கல்ல, அங்கே சைக்கோவாக மாறுற விஷயங்களை தான் நல்லா காமிச்சாங்க. அந்த குட்டி பொண்ணோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்க மட்டும் இல்லை எல்லா கேரக்டருமே. எனக்கு இந்த போலீஸ் கேரக்டரு, ஏன்னா வழக்கமாக அந்த போலீஸ் கேரக்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்கப்பா, கிடைச்ச டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்கப்பா அப்படின்னு காட்டும்போது செம்மையாக சால்வ் பண்ணிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இதில் இன்னும் ஒரு படி மேலே எமோஷனலாக கனெக்ட் ஆகி இந்த கேஸுங்கிறது அது நார்மலாக ஒருத்தவங்க காணாமல் போன கேஸை கண்டுபிடிக்கிறதுன்னு இல்லாமல் அவங்க சுச்சுவேஷனை இவங்க ஃபீல் பண்ணி புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இவங்களும் அதே மாதிரி சுச்சுவேஷனே இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஹீரோயினோட அந்த நிலைமைங்கிறது இவங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்குங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சாங்க. அண்ட் இதில் ட்விஸ்ட்டுங்கிற விஷயம் ஏகப்பட்டது இருக்குதுப்பா. நான் சொன்ன மாதிரி 2வது அதுக்கப்புறத்துலேருந்தே ட்விஸ்ட் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அந்த ட்விஸ்ட்டுங்கிறது எமோஷனலாக எடுக்கிற முடிவு, அந்த எமோஷனல் மூமெண்ட்டோட கனெக்ட் ஆகிறது தான் இதில் ட்விஸ்ட் சும்மா ஸ்ட்ராங்காக நச்சுன்னு இருந்துச்சு. நம்ம சில சீரிஸ்லாம் சொல்லுவோம்ல 8 எபிசோடு 10 எபிசோடு எங்க இழுக்கிறீங்க, சீக்கிரம் முடிச்சு விடுங்கன்னு. எனக்கு இந்த பொறுமையாக செட் பண்ணது ஃபர்ஸ்ட் 2 எபிசோடுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பொறுமையோடு நீங்கள் பார்த்தா தான் கடைசி எபிசோடில் அந்த பொறுமைங்கிறது உங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். 6 எபிசோடில் நச்சுன்னு மொத்த கதையும் முடிச்சது நல்லா இருந்துச்சு. இந்த சீரிஸை நீங்கள் ஃபேமிலியாகவே ட்ரை பண்ணலாம்ப்பா. ஃபஸ்ட்டு சொன்ன கர்மாவாச்சும் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையை குருமா மாதிரி தூவி விட்டாங்க. பட் இதில் அப்பெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இதை தாராளமாக ஃபேமிலியாகவே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல சீரிஸ் எல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணி விடுங்களாண்டா, எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க. எல்லாரும் சீரியஸாக இப்போ உட்காந்து செட் ஆகிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த 2 வெப் சீரிஸையும் மிஸ் பண்ணுறாதீங்க. 4 சீசன் 5 சீசன் அடுத்த சீசனுக்கு லீடு கொடுத்துட்டாங்க, ஐயோ இதில் முடிக்காமல் விட்டாங்களே அப்படிங்கிற மூமெண்ட்லாம் இல்லை. ஸோ மினி சீரிஸ் தான், 6 எபிசோட் டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 2 சீரிஸுமே பார்த்துருங்க. அண்ட் இந்த 2 சீரிஸையும் பார்த்தவங்க செம்மையாக இருக்கும்பா, எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும்பான்னு இந்த சீரிஸ் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.